அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் எத்தனையோ நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். மற்றும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் இத்தனை நாட்களாக ரிஸ்கினுடைய நியாமத்தையை கொடுத்திருக்கிறான். அதை நாம் கேட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் கேட்காவிட்டாலும் சரி, ஆனால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் எல்லோருக்கும் நேரத்தோடு அந்த உணவையை, அந்த நியாமத்தையை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார், இஜ்தனிபுல் கஸப், நீங்கள் கோவப்படாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்? நீங்கள் கோவப்படாதீர்கள். ஏனென்றால் யார் அதிகமாக கோபம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த ரிஸ்கினுடைய நியாமத்தை அதை தடை செய்து விடுகிறான். அந்த பரக்கத்தையை இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அதை வராமல் அப்படியே அல்லாஹ் தபாரக் வ தஆலா தடை செய்து விடுகிறான். அதனால் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். யாராவது உங்களுக்கு கோபத்தில் ஏதாவது சொல்லிவிட்டார், உங்கள் மனதிற்கு காயம் அடையும் அளவிற்கு ஏதாவது உங்களுக்கு சொல்லிவிட்டார், நீங்கள் பதிலுக்கு கோபத்தில் அவர்களுக்கு அதே கோபத்தில் பதிலுக்கு பதில் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் கோபத்தில் சொல்கிறார் என்றால், அவர்கள் உங்களுக்கு கோபத்தில் ஏதாவது சொல்கிறார் என்றால் அது அவர்கள் சொல்லவில்லை, ஷைத்தான் அவரை தூண்டிவிட்டு அவருடைய வாயிலிருந்து சொல்ல வைக்கிறார். அது அவராக சொல்லவில்லை, அவர் கோபத்தில் சொல்கிறார். யாராவது நமக்கு ஏதாவது கோபத்தில் சொல்லிவிட்டால் நாம் அதை பெரிதாக எடுக்கக்கூடாது. நாம் இப்படி தான் யோசிக்க வேண்டும், அவர் கோபத்தில் தான் இப்படி பேசுகிறார்கள், அவர் நன்றாக, அதாவது அவர்கள் நார்மலாக இருக்கும்போது அப்படி பேசுவார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் கோபத்தில் தான் அப்படி சொன்னாங்க, நார்மலாக இருந்த அவர்கள் அப்படி சொல்லியிருப்பாரா என்று நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நார்மலாக அப்படி சொல்லவில்லையே, அவர்கள் கோபத்தில் தானே இப்படி சொன்னார்கள், அவர்கள் கோபத்தில் தானே சொன்னார்கள். நாம் இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும், இப்படி யோசிக்க வேண்டும். அதுவும் அவராக சொல்லவில்லை, ஷைத்தான் அவரை தூண்டி விட்டு சொல்ல வைக்கிறார். சரி, நாம் நினைக்கலாம், நம்மேல் ஏதாவது தவறு இருந்தாலும் கூட சரி, நாம் எதுவும் தவறு கூட செய்யவில்லையே, ஏன் அவர் என்னை மட்டும் இப்படி கோபத்தில் பேசுகிறார்கள் என்று சிலர் இப்படியும் நினைக்கலாம். ஷைத்தான் யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகமாக கஷ்டத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவான் ஷைத்தான். இப்போது நாம் நற்குணமுள்ள நல்ல மனிதராக இருந்தார், நம்மிடத்தில் யாராவது சண்டை செய்ய வேண்டும் என்று யார் அதிகமாக கோபம் கொள்கிறார்களோ அவருடைய மனதில் போய் நீ கோபத்தில் அவருக்கு ஏதாவது சொல்லிவிட, அவர் உனக்கு பதில் எதுவும் சொல்லவே மாட்டார். ஏனென்றால் உனக்கு வரும் அளவிற்கு கோபம் அவருக்கு வராது, உன்னிடத்தில் உள்ள அத்தனை கோபத்தையும் அவர் மேல் காட்டு என்று ஷைத்தான் சொல்லுவார். அவரும் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு கோபத்தில் யார் நல்ல மனிதராக இருக்கிறார்களோ அவர் மேல் பழியை சுமத்தி அவர்களுக்கு அவருடைய மனதை தூண்டும், அதாவது மனதை வலிக்கும் அளவிற்கு கோபத்தில் ஏதாவது திட்டு விடுவார்கள், இல்லை மனதில் வலிக்கும் அளவிற்கு ஏதாவது வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். ஆனால் இதை நற்குணமுள்ள அந்த நல்ல மனிதர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நம்மை இப்படி சொல்லிவிட்டார்களே,
நம்மளை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று வருத்தப்படக்கூடாது. அதற்கு மாறாக நாம் அவர்களுக்காக துஆ தான் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இவர்களுக்கு ஷைத்தானை தூண்டி விடுகிறான், இந்த ஷைத்தானை விட்டு நீ இவர்களுக்கு பாதுகாப்பு கொடியாளா என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தான் தேட வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பலத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று தெரியுமா? எத்தனையோ பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோவத்தில் திட்டு விடுவார்கள், கல்லால் எடுத்து அடித்து விடுவார்கள், மேலே குப்பையை கொட்டுவார்கள். அவர்களுக்கும் கோபம் வரும், இருந்தாலும் அவர்கள் கண்ட்ரோல் செய்வார். அவர்கள் நினைப்பார், இது இவர்களாக செய்யவில்லை, ஷைத்தான் செய்ய வைக்கிறார். இப்படி சபராக இருந்துதான் இத்தனை சஹாபாக்களை ஈமானில் கொண்டு வந்தார்கள். அவருடைய சபர் அவருக்கு வெற்றி தந்தது. அப்படிதான் நாமும் சபர் செய்தால், யார் நமக்கு கோவத்தில் திட்டுவிட்டார்களோ, இல்லை நம்முடைய மனது புண்படும் அளவிற்கு ஏதாவது வார்த்தைகள் சொல்லிவிட்டாலும் அவர்களே ரிலாக்ஸ் ஆகி நார்மலாகி அவர்களே நமக்கு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் கோவத்தில் பேசிவிட்டேன், நீங்கள் எதையும் உங்களுடைய உள்ளத்தில் வைக்காதீர்கள் என்று அவரே நமக்கு மன்னிப்பை கேட்பார் நம்மிடத்தில். ஆனால் நாமும் கோவத்தில் ஏதோ அவர்களுக்கு அதே அளவிற்கு நாம் ஏதாவது வார்த்தை அப்படி விட்டுவிட்டார், அப்படி நாமும் கோபத்தில் ஏதாவது சொல்லிவிட்டார், அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நாம் கோபத்தை கட்டுப்படுத்தினாலும் அது அல்லாஹ்விற்காக தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்மளை பார்த்து சந்தோஷம் அடைவான். அந்த சந்தோஷத்தில் நமக்கு பர்க்கத்தையே கொடுப்பான், நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான், நம்முடைய மனதிற்கு நிம்மதியை தருவான். ஆனால் அதே கோபத்தை நாம் திருப்பி காட்டிவிட்டால், அவர்கள் 2 வார்த்தை பேசினால் அதற்கு மாறாக நாம் 4 வார்த்தை கோபத்தில் பேசிவிட்டால், அவர்களிடத்திலும் ஷைத்தான் வந்து விடுவான், நம்மிடத்தில் இன்னும் அதிகமான ஷைத்தான் வந்து விடுவார்கள். அப்போது எப்படி அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு உதவி செய்வான்? அதற்காக தான் நமக்கு யாராவது ஏதாவது கோபத்தில் சொல்லிவிட்டார், நாம் இதை தான் நினைக்க வேண்டும், ஷைத்தான் தான் இவரை பேச வைக்கிறான், அல்லாஹ் இப்படிப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நீ இவர்களுக்கு பாதுகாப்பு செய்யல்லா என்று அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். நீங்களும் கோபத்தில் எதுவும் சொல்லிவிடாதீர்கள். இப்படி நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹ்வே நினைப்பான், என்னுடைய இந்த உம்மத்தை, என்னுடைய இந்த அடியானை பாருங்கள். மலக்குமார்களிடம் அல்லாஹ்வே கூறுவான், இந்த மனிதனை பாருங்கள், இந்த அடியானை பாருங்கள், என்னுடைய உண்மையான அடியானை பாருங்கள். இவர்களுக்கு கோபம் வந்தும் கூட, ஆனால் இவர்கள் திருப்பி கோபம் காட்டவில்லை, எனக்காக இவர் சபர் செய்தார், திருப்பி இவர் அவருக்காக மாறாக துஆ செய்கிறார், இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த சிறிது அமலில் நமக்கு சொர்க்கத்தையே கண்டிப்பாக கொடுப்பார். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.